ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டில் மீன் குழம்பு செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாங்களா? தாளிக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சோடனே வெந்தயம் போட்டுக்கலாங்க. வெந்தயம் பொரிஞ்சோடனே ரெண்டாக வெட்டி வச்சு சின்ன வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் வதங்கினோடனே பூண்டு போட்டுக்கலாங்க. வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிருச்சுங்க. தக்காளி சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாங்க. லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. தண்ணி ஊற்றிக்கலாங்க. குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்குதுங்க. நம்ம தேங்காய் கூட கொஞ்சம் சோம்பு அரைச்சி வச்சுருக்குறோம். அது சேர்த்து தேங்காய் பால் ஊற்றிடலாம். நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணி ஊற்றிடலாங்க. குழம்பு நல்லா கொதியட்டுங்க. குழம்பு கொதிக்கிறதுல தான் மீன் குழம்பு டேஸ்ட்டே இருக்குது. குழம்பு நல்லா கொதியட்டுங்க. பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. ஓரளவுக்கு குழம்பு நல்லா தடிப்பாக வந்துருச்சு. நம்ம இப்போ மீன் போட்டுக்கலாங்க. மீன் ஒரு 5 நிமிஷத்துலேயே வெந்துடுங்க. ரொம்ப நேரம் கொதி விடாம மீன் வெந்திருக்குங்க. நம்ம இப்போ கொத்தமல்லி தழை தூவி நம்ம குழம்ப இறக்கிடலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம மீன் குழம்பு ரெசிபி உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.